ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்மளோட வேதாக்கு மொட்டை அடிக்க தான். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேலங்காட்டு மாரியம்மன் கோவிலில் மொட்டை அடித்து கிடா வெட்டி சேவல் எடுத்து பொங்கல் மாவிளக்கு எல்லாம் வைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், இந்த சாமி எப்போதுமே வெயிலேயே தான் இருக்கும். இப்போது இந்த திருவிழா டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வேதாந்த் ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இனிமே தான் இந்த ஈவினிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் மக்கள் எல்லோரும் ஒருத்தராக வருவாங்க. பாருங்கள், பேகுக்குள்ளே ஒரு சேவல் இருக்குது. சேவல் வந்து இது அக்னி சட்டி எடுத்து அலகு குத்தி அதுக்கப்புறம் வந்து சேவலில் அறுப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் சாத்திரப்பு சம்பிரதாயம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தொண்டபாடி கிராம மக்கள், அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தட்டை, பாலையூர், அந்த மாதிரி திரும்பவும் விட்டு போனவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர் பொதுமக்களும் வந்து பொங்கல் வைப்பாங்க. ட்ரக்கில் ஃபுல்லாக ஆட்டோ ட்ரக்கு அந்த மாதிரி அதுக்குள்ளார ஏறி எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே காட்டிலேயே பொங்கல் வச்சு இங்கேருந்து அம்மனுக்கு படைப்பாங்க. ரொம்ப விசேஷமான, ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் தான் நம்மளோட வேலங்காட்டு மாரியம்மன். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு அம்மன் நோக்கும் ஆலயம் கட்டியிருப்போனா இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வெளியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் தான் அந்த வேலங்காட்டு மாரியம்மன். இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறவங்கெல்லாம் அக்னி சட்டிக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அங்கேயே அடிப்பைப்பு இருக்கும், தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ பொங்கல் வச்சிட்டு இருக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்கு பற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரமாக இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பாலையூர் மக்கள். அதுக்கப்புறம் மோர், பானகம், இந்த மாதிரி வந்து வெயிலுக்கு உகந்ததாக இருக்கிறது பாருங்கள். இப்போ மோர் வச்சுருக்காங்க, அதுக்கு தான் பூஜை பண்ணுறதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. 2 பவுனி ஃபுல்லாகவே இருக்குது. குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணி, அதுக்கு உண்டான கப்பு, எல்லா வசதியுமே வந்து கிராம மக்களே சேர்ந்து செஞ்சுருவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நாங்களும் வாங்கி குடித்தோம். ஏன்னா அந்த வெயில் டைமுக்கு நமக்கு அந்த மோர் அப்படிங்கும்போது வெயில் எதுவும் நமக்கு தெரியாது. பாருங்கள், நம்ம கார்த்தி வந்து இப்போ பொட்டு வச்சிட்ருக்காரு. இப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா மோரை வந்து கலக்கி அம்பாளுக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோர் எல்லாமே கொடுத்தாங்க. ஐஸ் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸு, பொம்மைகள், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பாருங்கள், இப்போ பூஜை நடக்குது. இதுதான் வந்து நம்மளோட மாரியம்மன். இந்த சாமிக்கு தான் வந்து பூஜையெல்லாம் நடக்கும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இந்த மாதிரி கொட்டியிருப்பாங்க. நேராக வந்து பெரிய அகல் விளக்கு இருக்கும். அகல் விளக்கு இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் வந்து இதில் குழந்தை இல்லாதவங்க வளையல் போட்டுவாங்க, மஞ்சள் கயிறு கட்டுவாங்க திருமண தடை இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்குலட்டு கட்டி விடுவாங்க. இப்போ அடுத்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட தம்பிக்கு வந்து மொட்டடிக்க போகிறோம். மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சாமிகிட்ட வந்து நீர் போட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு போவாங்க. இப்போ அதுக்காக தான் நம்ம தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அங்கே பூசாரி அண்ணா வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இப்போ என் தம்பிக்கு நீர் போட வராரு. இது தண்ணி தெளிச்சிட்டு நீர் போடுவார். இதுக்கப்புறம் தான் நம்ம மொட்டை அடிக்க போகணும். இடையிலேயே வந்து மோரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மோரெல்லாம் நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு வேதா வந்து மொட்டை அடிக்க கூப்பிட்டு போனோம். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோர் எல்லாமே வாங்கி குடிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம வீட்டில் என்ன தான் ஒரு உணவாக இருந்தாலும், என்ன தான் நம்ம செஞ்சிருந்தாலும், ஆனால் அது கோவிலுக்குன்னு நம்ம செய்யணும். கோவிலோட உணவுங்கிற போது அது வந்து ஒரு தனி
சுவை தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள், நம்மளோட அண்ணாவும் வந்து மோரெல்லாம் வாங்கி குடித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா எல்லாமே போட்டு அவ்வளோ அருமையாக செஞ்சாங்க. கப்பும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒருத்தர் வந்து கப்பு எடுத்து ஒருத்தர் வந்து ஊற்றி கொடுத்தாங்க. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் வெளியூர் தடாவூர் அந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வந்து மொட்டை அடித்தாங்க. நம்ம வேதா வந்து நான் ரொம்ப அழுதுருவானோ, சரி இன்னும் நான் தான் முன்னாடி போயிருந்தேன், பின்னாடி தான் அத்தை மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன், அழுதுருவானான்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சமத்து குட்டியாக இருந்தான். ஆனால் எல்லோரும் சட்டை கழட்டியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னால் ட்ரெஸ் மட்டும் கழட்ட முடியாது அப்படின்ட்டு. அந்த முடி ஒன்று ஒன்றா மேலே படும்போது சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டே இருந்தான். ஆனால் அழலை. அந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலே கிரேட். என் பையன் அளவே கிடையாது, ரொம்ப சமத்து குட்டியாக காட்டினாங்க. அங்கேயே அடிபைப்பு தண்ணி வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரக்கில் ஒரு லாரி அளவுக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பூஜைக்கெலாம் எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், பொங்கல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. எல்லாம் தட்டு தாம்பளத்தில் மாவு படைக்க எடுத்து வச்சாங்க. அக்னி சட்டி எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம அம்மா மாவுக்கு உண்டானதை எல்லாம் எடுத்துகிட்டு திரிச்சிருந்தாங்க. அக்னி சட்டிக்கு இப்போ பாருங்கள் அத்தை எடுத்து வச்சுட்ருக்காங்க. இன்னும் பாருங்கள் ட்ரக்கு. அந்த ட்ரக்லேருந்து மக்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே எங்கள் குட்டி விசாகனை பாருங்கள், எல்லாரும் அப்படியே ஒரு எல்லாரும் பழம் எல்லாமே எடுத்து வைக்கவும் ஆரம்பிச்சுட்டு படித்து அங்கே கூட சாமியில் கொண்டு போனோம். எங்கள் வேதாந்த் வந்து மொட்டை போட்டு வந்துட்டார். மொட்டை போட்டுட்டு திருப்பி ஒரு ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு ட்ரக்லேயே மக்கள் வந்துட்டு இதே போல் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்னி சட்டி எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், எங்கள் குட்டி விசாகன் வேதாந்த் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இடையில எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு சிங்கக்குட்டிங்க 2 பேரும் எங்கள் அத்தை கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டோம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி செடிக்கு ரெடியாக எடுத்தாங்க. பாருங்கள், கரும்புலி செம்புலி எங்கள் குட்டி தம்பிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரும்புலி செம்புலிலாம் குத்திக்கிட்டு எல்லோரும் அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், எல்லோரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். எல்லோரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு சைடாக வந்து வாங்க நம்ம பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிற சைடெல்லாம் போயிட்டு வந்தேன். அடுப்பு பாருங்கள் எப்படி எரிஞ்சிட்ருக்கு. அதை ஃபுல்லாக வந்து மணல் சாம்பல் அந்த மாதிரி தடவிருப்பாங்க. ஏன்னா பாத்திரம் அடிகனமான பாத்திரத்தில் தான் பொங்கல் வைப்போம். இருந்தாலும் வந்து சுற்றிலும் வந்து கறியாயிடும், அதிகப்படியான கறியாயிடும், விளக்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சைடு நம்மளோட வேலை ஃபோட்டோ ஷூட். பாருங்கள், எங்கள் தங்கம் விஷாகன ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, என் பையன் வேதாந்த அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ ஷூட்லேயே இறங்கி அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு கடைசியில் அவங்களோட பாட்டி கூட ஆயா கூட நின்று அவங்க கூடயும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எடுக்க தயாராகிட்டாங்க. சரி, ஓகே வாங்க நம்ம அக்னி சட்டி எடுக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அக்னி சட்டி எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ பசங்கள்லாம் வந்து கரும்புலி செம்புலிலாம் குத்திட்டு அக்னி சட்டியெல்லாம் அங்கே அம்மன் முன்னாடி வச்சு எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதை எடுக்க எல்லாமே தயாரானாங்க. பாருங்கள், இப்போ அக்னி சட்டி எடுத்து தான் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அவங்க வரல பாருங்க. இல்லை ஏதாவது வேண்டுதல் இருக்கும்போது படுக்க வச்சு சட்டையை கலட்டிட்டு தலவாழை இலை போட்டு அதில் மாவில் விளக்கேற்றி இந்த மாதிரி ஒரு பூஜை சம்பிரதாயம் பண்ணுவாங்க. இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இருந்தாலும் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாமியை மட்டும் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமியை நம்ம கும்பிட்டு திருப்பி கொஞ்சம் பேராக வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி அழகு குத்துறது எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், அந்த பையன் படுத்துருக்காங்க.
ஹாய் 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 சொல்லுங்க. அங்கம்மா திரும்பிட்டா. அப்படியே நம்மளோட குட்டீஸ் கிட்டலாம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட குட்டீஸ்லாம் வந்து கரும்பலி செம்பலி எல்லாம் குத்திக்கிட்டு எவ்வளோ அழகாக நின்று நமக்கு ஃபோஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இது வந்து நம்மளோட வழக்கத்தில் இருக்கக்கூடியது. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் பசங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கெல்லாம் வந்து அந்த திருவிழா போனது. ஏன்னா நான் இது செகண்ட் டைம் போயிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக சேர சேர அக்னி சட்டி அழகு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூடி அப்படியே அங்கே ஓடி அந்த சாமி கும்பிடல. ஏய் விடு.
நீங்களும் நல்லா சாமியை தரிசனம் பண்ணி அக்னி சட்டி அழகு எடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் உங்களோட கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அக்னி சட்டி அழகு ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.